டைரக்ட் செல்லிங்கும் எம்எல்எம்மும் ஒன்றா? டைரக்ட் செல்லிங்னு நம்ம சொல்கிறது வந்து 100% பியூர் பிஸ்னஸ். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆர் டைரக்ட் செல்லிங் போத் ஒன் ஆர் த சேம். ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய கம்பெனிகள் மூடிக்கிட்டே இருக்காங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க. எதனால் இது நடக்குது சார்? எந்த ஒரு புது விஷயமுமே நல்லவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி கஷ்டம் கெட்டவங்ககிட்ட தான் சார் போகும். AK-47 ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வெப்பன். பட் அது யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குன்னா மிலிட்ரி கிட்ட இருக்கிறத விட டெரரிஸ்ட் கிட்ட தான் ஜாஸ்தி இருக்குது. டைரக்ட் செல்லிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டிங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமான்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பதில் தெரியும் தொழில் பண்ணணும்னு. யாருமே இல்லை வேலைக்கு போனால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஏன் போகிறதில்ல? தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிற ரிஸ்க். ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது? இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாது, ரியல் எஸ்டேட்டை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அதே மாதிரி இந்த இயந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் விற்றுருக்காங்க. நம்ம ஊரில் ஓடிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, இத்தனை மக்கள் ஏமாந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான பொருள் விற்றதே தான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஈரோடு மகேஷ். இன்னைக்கு இன்டர்வியூவில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன நிறைய விஷயம், அவர் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான மனிதர் அப்படிங்கிறது நான் சொன்னதுக்கான காரணம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மரியாதைக்குரிய டாக்டர் வி மோகன்ராஜ் அவர்கள், டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர், சேர்மன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச். உங்களை பற்றி எங்களோட காமன் ஃப்ரெண்ட் வெங்கட் சார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். சரிங்க. மோகன் சார் நீங்கள் மீட் பண்ணணும், மோகன் சார் நீங்கள் மீட் பண்ணணும்னு. சரி, அதை வந்து நம்ம பிகினோட்ஸ் இன்டர்வியூ மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு சார் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து டைரக்ட் செல்லிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகால அனுபவம். கால் நூற்றாண்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே தொழிலில் 18 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பிச்சு டிரான்ஸ் ஆரம்பிச்சு 18 வருடங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே டைரக்ட் செல்லிங்னா மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏன் சார்? எந்த ஒரு புது இண்டஸ்ட்ரியும் எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. தட் இஸ் நேச்சுரல். இந்த இண்டஸ்ட்ரி வந்து உலகத்துக்கே இட்ஸ் அ யங் இண்டஸ்ட்ரி. இது டைரக்ட் செல்லிங் வந்து ஃபார் த ஹோல் வேர்ல்டு. இப்போ நம்ம எப்படி இங்கே இதுக்கு சரியான நேம் இல்லை, நீங்கள் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிங்களோ, இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க. அமெரிக்காவில் வந்து இட்ஸ் அன் 8 year old இண்டஸ்ட்ரி. ஈவன் இன் அமெரிக்கா நீங்கள் போனீங்கன்னாலும் அங்கே இதுவாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நேச்சுரல் பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் அ யங் இண்டஸ்ட்ரி. அதுவும் நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24-25 years தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் பட் இது வந்து அதுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அப்போ பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த என்னென்னே தெரியாமல் புரிஞ்சுக்காமல் அவங்க செஞ்சது. அதனால தான் இது வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னாலே நெட்வொர்க்குன்னா எம்எல்எம்னான்னு பல பேர்களை வச்சுக்கிட்டு இது சரியா தப்பாங்கிற குழப்பத்தில் மக்கள் இருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்தே நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன் சார். இப்போ டைரக்ட் செல்லிங்கும் எம்எல்எம்மும் ஒன்றா? சார், டைரக்ட் செல்லிங்னு நம்ம சொல்கிறது வந்து 100% பியூர் பிஸ்னஸ். எந்த ஒரு பொருளை விற்றா தான் ஒரு வியாபாரிக்கு லாபம் கிடைக்கும். அப்போ பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் தொழில். அந்த தொழிலை வந்து நம்ம எந்த முறையில் செய்கிறோமோ அந்த முறைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து விற்கிறாங்கன்னா அது டோர் டு டோர் செல்லிங். அப்போ இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது தான் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நேமே. ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது, கரெக்டான வார்த்தை தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆர் டைரக்ட் செல்லிங் போத் ஒன் ஆர் த சேம். ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம சொல்கிறது இல்லை. எம்எல்எம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த தவறாக ஏமாத்துகிற கம்பெனின்னா அது எம்எல்எம்மா அப்படின்னு கேட்டு பழகினால கேட்டு பழகல சார், பார்த்து பழகினதுனால. உண்மைதான், ரெண்டும் தான். எஸ், பயமாக இருக்குல்ல நம்ம. ஆமாம். அதனால் நாங்கள் அசோசியேஷனில் வி டிசைடட் இனிமேல் நம்ம இந்த எம்எல்எம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வி கேவ் எ நேம் டைரக்ட் செல்லிங். அதுதான். மற்றபடி ஆனால் உலகம் முழுக்க இதனுடைய பேர் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா அதுதான் உண்மையாகவே ஆப்டான பேர். ஏன்னா ப்ராடக்டை நீங்கள் மல்டி லெவல்ஸில் மார்க்கெட் பண்ணுறீங்க. நான் மார்க்கெட் பண்ணாலும் எனக்கு கமிஷன் கிடைக்கும். என் டீமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நான் விற்க வச்சாலும் அவர் மூலமாக எனக்கு கமிஷன் கிடைக்கும். அவருக்கு கீழே ஒருத்தர் விற்றாலும் அதன் மூலமாக கமிஷன் கிடைக்கும். இட்ஸ் ஹேப்பனிங் இன் மல்டி லெவல்ஸ். ப்ராடக்ட் இஸ் பீன் மார்க்கெட்டட் இன் மல்டி லெவல்ஸ். அதனால மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் த ரைட் வேர்ட் பட் விச் இஸ் ராங்லி யூஸ்ட் இன் இந்தியா. அதனால மொத்தமாகவே இந்தியாவில் ரைட் ஃப்ரம் கவர்மெண்ட் எம்எல்எம்ங்கிற வார்த்தையை வேற, டைரக்ட் செல்லிங்கிறது தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிரிச்சிட்டோம். ஸோ இஃப் இன் இந்தியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா டைரக்ட் செல்லிங் இஸ் த ரைட் word or right name for this kind of business. Yes. Okay. ஆனால் இப்போ வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் நிறைய கம்பெனிகள் மூடிக்கிட்டே இருக்காங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க. எதனால் இது நடக்குது சார்? சார், எந்த ஒரு புது விஷயமுமே நல்லவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி கெட்டவங்ககிட்ட தான் சார் போகும். AK-47 ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வெப்பன்.
பட் அது யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குன்னா மிலிட்ரி கிட்ட இருக்கிறத விட டெரரிஸ்ட் கிட்ட தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது மாதிரி டைரக்ட் செல்லிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டிங்கன்னா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமான்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பதில் தெரியும் தொழில் பண்ணணுன்னு. ஆமாம். யாருமே இல்லை வேலைக்கு போனால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும், பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஏன் போகிறதில்ல அப்படின்னா அந்த தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிற ரிஸ்க். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும், அந்த தொழிலை பற்றின புரிதல் அறிவு இருக்கணும், போட்டியாளர்களை சமாளிக்கிற அந்த ஒரு திறன் எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க தான் தொழிலுக்குள்ளே இறங்க முடியும். அப்போ இந்த தகுதிகள் இல்லாதவங்க நம்ம ஏன் போய் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா பணங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காங்க. ஸோ அதனால் பேசாமல் சேஃபாக இருப்போமேனு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த எந்த குவாலிட்டி இல்லாமல் சில பேர் எம்எல்எம் ஆரம்பித்து ஏமாத்திடுறாங்களே, அதுதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு ரிஸ்க் இருந்தால் தான் ஒருத்தர் தொழில் செய்ய முடியும். இந்த ரிஸ்கே இல்லாமல் ஆண்டர்பிரனராக மாத்திர ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த ஆசை வார்த்தையை காட்டி தப்பான வழியில் கைட் பண்ணுறாங்க. ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு. அப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நீ என்ன வேணால் ஒரு ஸ்கீம் போடு, நீ படம் கட்டு, உனக்கு நான் இவ்வளோ வட்டி தரேன், 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வாரம் 10,000 வட்டி தரேன், மாதம் 10,000 வட்டி தரேன். இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். அப்போ இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லை டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு பிராண்டை மேலே வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற டார்கெட் வரும்பொழுது அவங்க கம்பெனி மூடிட்டு போயிடுறான். அதில் அதுக்குள்ளே இதுவும் ஒரு தொழில் நினச்சிட்டு நானும் ஒரு தொழில் அதிபர் ஆகிட்டேன்னு நினச்சி உள்ளே சேர்ந்தவங்க எல்லாரும் ஏமாற்றப்படுறாங்க, ஏமாறுறாங்க. அவங்க இந்த இண்டஸ்ட்ரி மேலே வெறுப்பை காட்டுறாங்க. இப்போ டைரக்ட் செல்லிங்னா என்ன, அது எவ்வளோ வருஷம் நடந்துகிட்ருக்கு, 25 வருஷமாக முறையாக செய்கிற நிறைய பேர் இருக்காங்கன்னு எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, புரிஞ்சிருச்சு. ஆனால் டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடாது, ஏன்னா அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் பார்க்குற மக்களுக்கு வந்து இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்லாம் விற்குதுன்னா இது டைரக்ட் செல்லிங்லாம் வராதுன்னு இந்த இன்டர்வியூ மூலமா எஜுகேட் ஆவாங்கல்ல. கண்டிப்பாங்க சார். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துருச்சுங்க. முதல்ல இல்லை 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துருச்சு. அந்த ரூல்ஸ்லேயே என்னென்ன பொருள் விற்கலாம், என்னென்ன பொருள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தே ஹவ் கிவன் ஏ கிளாஸ். ஏன்னா டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் பொருளை நம்பி பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பொருள் விற்க வர்றவரை தான் நீங்கள் நம்புறீங்க. உண்மைதான். ஃபைனலாக நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை அப்ரோச்சே பண்ணுறோம். ஆமாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த தெரிஞ்சவரோட இன்டென்ஷன் தப்பாக இருந்ததுன்னா, அதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த இடத்துல கஸ்டமர் ஏமாற்றப்படுறார். அதனால் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸே இருக்கக்கூடாது. இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாது. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸை எஜுகேட் பண்ணி தான் ஒருத்தர் கொடுக்கணுமோ தவிர எஜுகேட் பண்ணாமல் கொடுத்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 10 ரூபா பொருளை நீங்கள் 2000 சொன்னாலும் அது லேண்டு எனக்கு வேணும்னு சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் நடக்கும், ஏமாற்ற முடியும், ஏமாறவும் முடியும். ஸோ அதுக்காக ரியல் எஸ்டேட்டை விற்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இயந்திரம், மந்திரம், தந்திரம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இது நீ கட்டிட்டீங்கன்னா உன்னோட தோஷம் சரியாயிரும், கழுத்தில் நீ இது போட்டேன்னா உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது, இந்த மாதிரியான இயந்திர தந்திரம் ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடாது. இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் விற்றுருக்காங்க நம்ம ஊரில். நீங்கள் சொல்கிறீங்களே ஃப்ளை பை ஆப்ரேட்டர்ஸு ஓடிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, இத்தனை மக்கள் ஏமாந்துட்டாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் இந்த மாதிரியான பொருள் விற்றதே தான். ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 10,000 கட்டி கூப்பனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேமிலி கூட டூர் போய்க்கலான்ருவாங்க. அந்த கூப்பனை வித்துட்டு உங்ககிட்ட 10,000 வாங்கிடுவாங்க. ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னா 10 பேர் தான் ட்ரிப்பே உண்மையாகவே போவாங்க. ஓகே. அந்த 10 பேர் நீங்கள் ட்ரிப்பு போகும்போது அந்த 10 பேருக்கு கம்பெனிக்காரன் காசு கட்டினா போதும். ஆனால் 100க்கு பாக்கி இருக்கிற 90 பேர்கிட்ட வாங்கின பணம் மொத்தமும் கம்பெனியோடைய லாபம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது. சீட்டிங் எஸ் சீட்டிங். இன்னும் அது எல்லா ஸ்டேட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்க. 2023 தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆமாம். இப்போ டைரக்ட் செல்லிங் விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து 18 வருஷமாக சொந்தமாக நிறுவனம் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் நிறுவனத்துலேருந்து ப்ராடக்டாக டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கள். சார், இப்போ நார்மலாகவே ஒரு டைரக்ட் செல்லிங்குடைய கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை கஸ்டமர் போய் கடையில் வாங்குறாரு அப்படின்னா அவர் கொடுத்த 100 ரூபாயில் கடைக்காரருக்கு லாபம் இருக்குது, கடைக்காரருக்கு சப்ளை பண்ணவருக்கு லாபம் இருக்குது, அதுக்கு கடைக்காரருக்கு எந்த ஊர்லேருந்து வந்துச்சோ ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்னா அவருக்கு ஒரு லாபம் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ணவருக்கும் லாபம் இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணும். இது எல்லாம் சேர்த்து தான் கஸ்டமர் 100 ரூபா கொடுத்து வாங்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நேஷன் வைடு ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும்னா 60% இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் சேனல் காஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்போ அந்த 60% டைரக்ட் செல்லிங்கில் கஸ்டமர்ஸ்க்கே
வாங்குற கஸ்டமருக்கே பிரித்து கொடுக்கறது தான் டைரக்ட் செல்லிங்குடைய பேசிக் கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்ட் அடிப்படையில் பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்விங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன டெய்லி கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்குமா இல்லை வீட்டு உபயோக பொருட்களாக இருக்குமா? சார் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் என்னவா வேணா இருக்கலாம் சார், இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், இருக்கக்கூடாத மீதி எல்லாமே இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க சார் உதாரணத்துக்கு நான் ஒன்று கேட்குறேன் சார், இப்போ மிக்ஸின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம டைரக்ட் செல்லிங்கில் கொடுக்குறோம், இதோட தரம் எப்படி இருக்குது? மக்கள் எல்லாருமே ஆர்வத்தில் வாங்கிட்டு தரம் இல்லாத ப்ராடக்டாக போயிருதுங்கிறாங்க, இல்லை எம்ஆர்பி ரேட்டு கொடுக்குறாங்கங்கிறாங்க, இல்லை எம்ஆர்பின்னு ஒன்று அவங்களே அடிச்சு கொடுத்துட்றாங்க. இவ்வளோ டாக் இருக்குது டைரக்ட் செல்லிங்கில் பொறுத்த வரைக்கும், எம்எல்எம்லாம் பொறுத்த வரைக்கும். இப்போ 2500 மிக்ஸி வந்து இவங்க 3500 சொல்லிட்டு 2500 கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி மக்கள் இதில் எப்படி அவேராக இருக்கிறது, விழிப்புணர்வோடு எப்படி இருக்க முடியும்? சார் இது வந்து ரெண்டு விஷயங்க. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரிங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் இல்லாததுக்கு முன்னாடி இது எல்லாம் நடந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு கம்பெனி இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணிச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தவறுகள் எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிங்கிறத நீங்கள் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் வித் த மினிஸ்ட்ரி, கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் சிவில் சப்ளைஸ் மினிஸ்ட்ரியில் தான் இந்த டைரக்ட் செல்லிங்கை கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் ஒரு டைரக்ட் செல்லராக என்னோட கம்பெனி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் என்ன பொருள் விற்கிறேன், என்ன விலைக்கு விற்கிறேன், என்னுடைய மார்க்கெட்டிங் பிளான், நான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு விற்கிறதன் மூலமாக எப்படி நான் என்னுடைய லாபத்தை பிரித்து கொடுக்குறேன், இந்த கம்ப்ளீட்டை நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர்ஸை நான் கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணாமல் அவங்க கிட்ட என்னால் அப்ரூவலே வாங்க முடியாது. தே ஹேவ் எ பேனல் ஆஃப் டீம். அந்த பேனல் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழிலை தெரிஞ்சவங்கள பேனலில் வச்சுருக்காங்க. இவங்க கொடுக்குற இந்த பொருளுடைய விலை தரம், அதே மாதிரி இந்த லாபம் தான் இவங்களுக்கு கிடைக்கும், இந்த லாபத்தில் இவங்கனால இந்த கமிஷனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் தே கிவ் தி அப்ரூவல். அதனால் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக பொருள் பிரச்சனையோ குவாலிட்டி பிரச்சனையோ விலை பிரச்சனையோ இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னொரு கேள்வி சார், ஏன்னா மக்களுக்கு இது தோணும்னு நினைக்கிறேன், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. இப்போ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதை மீறி ஒரு கம்பெனி வந்து சீட் பண்ணுது அப்படின்னா அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக தான் இருப்பாங்களா? 100% கரெக்டு தான், கண்டிப்பாங்க. இப்போ அது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், எதை பண்ணால் தெரியும்? கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குங்க. வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் லிஸ்ட்டை போட்டுச்சுன்னா அது லிஸ்ட் வருங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குங்க. ஆனால் வெறும் 300 கம்பெனி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ பாக்கி இருக்கிறவங்க அத்தனை பேர் அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் பப்ளிக் வந்துட்டாலே, ஒரு ஃப்ரெண்டு போகிறார், ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணி போகும்பொழுது அவன் டாக்குமெண்ட் இன்டர்நெட்டில் போட்டு பார்ப்பான், கவர்மெண்ட் வெப்சைட்டில் போவான், இது இருக்கா இல்லையா, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவான். வெரி குட். அதனால தான் சார் நான் கேட்டேன். இப்போ அந்த வெப்சைட்டில் போய் மக்கள் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், ஏன்னா அது ஃபுல்லாக அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்கள் நிறுவனத்தை தாண்டி இதன் மூலமா மக்கள் எஜுகேட் ஆகிறாங்கன்னா நல்லது. ஏன்னா எப்பயுமே ஒரு மனுஷன் தெரிஞ்ச சக மனுஷனால தான் ஏமாற்றப்படுறான் எப்பயுமே. சார் இந்த பொருட்கள் பற்றி பேசுகிறப்ப சார் டைரக்ட் செல்லிங்கில் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டட் பொருட்களை நம்ம வந்து டைரக்ட் செல்லிங்கில் கொண்டு வந்து விற்போமா, இல்லை நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் பொருட்களாக இருக்கும்? இது வந்து ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸே இருக்குங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டை டைரக்ட் செல்லிங்கில் விற்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், டிரான்ஸ் இந்தியாங்கிறது என்னுடைய கம்பெனினா அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னுடைய ப்ராடக்டாக இருக்கணும். நான் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது என்னுடைய பிராண்டட், என்னோட பிராண்ட் ப்ராடக்ட். நீங்கள் ஒயிட் லேபிள் வாங்கி கூட பண்ணிக்கலாம். ஒயிட் லேபிளிங் தான் பண்ணி ஆமாம், மோஸ்ட் கம்பெனிஸ் அதான் பண்ணுவாங்க. இப்போ எங்கிட்ட உங்கள் பிராண்டாக இருக்கணும். ஆமாம், இப்போ என் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 ப்ராடக்ட் இருக்குது. அவுட் ஆஃப் 160 நாங்கள் ஒரு 12 ப்ராடக்ட்டை நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பேலன்ஸ் எல்லாமே ஒயிட் லேபிளிங் தான். வெளியில் நாங்கள் வி கிவ் டு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இந்த மாதிரி உங்களோட ஓன் மேனுஃபேக்சரர் அப்படின்னு வரப்ப, இல்லை ஒயிட் லேபிள் பண்ணி நீங்கள் ஓன் பிராண்டாக வரப்ப, இப்போ நீங்கள் நிறுவனம் நடத்துறது டிரான்ஸ் இந்தியா. இப்போ டிரான்ஸ் இந்தியா சார்பாகவே நீங்கள் சொன்னீங்க ஒரு 160 வகையான பொருட்கள் இருக்குன்னு. ஆமாங்க. இப்போ இதுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோமா? அந்த மாதிரி பொருட்கள் விற்கிறப்ப உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விற்கிறாங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுதா? அதாவது கிரீவியன்ஸ் செல் இருக்கணும். ஒரு சர்வீஸ், ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் ப்ராடக்ட் கரெக்டாக கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து ஏன் நீங்கள் உங்கள் பிராண்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசனே இதுதான். அது பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கணும். யூ ஆர் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்வீஸுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா டேரக்டாக நான் உங்கள்கிட்ட தான் வருவேன். நான் விற்கிறேன், அது அவனோட ப்ராடக்ட், நீ அடுத்தவனை கை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பிராண்டாக இருக்கணும்னு கண்டிஷன் வச்சிருக்கேன். முழு பொறுப்பு நீ எடுத்துக்கோ. எஸ், நீ தான் வித்த டைரக்ட் செல்லிங்னு, அப்போ நீ தான் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ரூல். இப்போ நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனிதர்களை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. ஆஸ் அ கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக, சேர்மேனா,
நீங்கள் கீழே இருக்கிற மனிதர்கள் நம்புறீங்க, அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, விற்கிறாங்க. கீழே இருக்கிற மனிதர்கள் பண்ணுற குழப்பங்கள் சில சமயம் நிறுவனத்தை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் வருங்க. ஒரு ப்ராடக்டுடைய தரம் இல்லை, அதனுடைய தேவைகள், அதனுடைய உழைப்பு, அதை வந்து நான் என்ன வேணாலும் உங்ககிட்ட வந்து மிஸ்யூஸ் தப்பாக சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வந்துட்டு டிரான்ஸ்பெரின்னு ஒரு ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்க. ராங் கமிட்மெண்ட்ஸ். ஆமாங்க. அப்போ இந்த மாதிரி ராங் கமிட்மெண்ட்ஸை கொடுத்துச்சுட்டா அந்த ராங் கமிட்மெண்ட்ஸ் வந்து அல்டிமேட்டாக இது யார் கொடுத்தாங்கன்னா கம்பெனி இல்லை, அந்த பொருளை கொண்டு போய் விற்கிறவங்க அந்த வித்தா கிடைக்கிற அந்த லாபத்துக்காக இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ரெகுலர் எஜுகேஷன் மூலமாக தான் இதை செய்ய முடியும். இப்போ நாங்கள் வந்து வி ஹேவ் எ சிஸ்டம்ங்க. ஓகே. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள வந்தா அவர் ஒரு ஸ்டெப்பா ஒரு சில ட்ரைனிங்ஸை தாண்டி போகணும். ஒருத்தர் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது FIABன்னு சொல்கிறோம், அதை எல்லாரும் அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தை பற்றி அடுத்தவங்ககிட்டயே பேசணுங்கிறது எங்கள் கம்பெனியுடைய கண்டிஷன். பட் இது வந்து என்னென்னா மாஸ் குரூப்புக்கு இப்போ என்னோட கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 30 லட்சத்துக்கு மேலே. 30 லட்சம் பேர் உங்களுக்கு கீழே இருக்காங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக என் கம்பெனியில் இருக்காங்க. அப்போ அந்த 30 லட்சம் பேரில் எல்லாருமே அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணி நாங்கள் இதை வந்து ஒரு சிஸ்டமாகவே கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு FIAB ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸ், அதுக்கு அடுத்தது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்தது 100s கிளப்னு சொல்லி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5ன்னு சொல்லி 8 லெவல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி, அவங்க என்ன லெவலில் ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு டீம் இருக்குங்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அப்போ இந்த டீம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது இது, அவருக்கு இந்த குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் வச்சு we do this program on a periodic basis, 3 months once இந்த 100s கிளப்ல எல்லா லெவலும் நடக்கும். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இது ஒழுங்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாங்க. 2008 February 10 நான் டிரான்ஸ் இந்தியாங்கிற நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. ஸோ என்னுடைய கம்பெனியுடைய வயசு 18. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 9 வருஷம் அனுபவம் இருக்குது டைரக்ட் செல்லிங்கில். ஸோ 25 வருஷத்துக்கு மேலே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்குது. அப்போது இந்த அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேங்கிறது இல்லைங்க, 2008 நான் வந்து ஓப்பனிங் டே அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றும் போது சொன்ன விஷயம். சார், இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைய போகிற இண்டஸ்ட்ரி. அது இன்னைக்கு சொன்னால் கூட எல்லாருனாலும் ஏற்றுக்க முடியாது, ஆனால் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன் டே. அப்படி இருக்கிற இந்த ஒரு இண்டஸ்ட்ரி 2008 நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக பல நிறுவனங்களில் 2-3 நிறுவனங்களை தாண்டி தான் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான். அப்போ அந்த அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனத்தினுடைய செயல்பாடு, அவங்க இந்த ட்ரைனிங்ஸே எதுவும் இல்லாமல் கொண்டு போகிறது, அப்போ என் டீமை நான் கரெக்டாக பாதுகாக்கிறேன். எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் ப்ளஸ். ஆமாங்க. நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பற்றி இந்தியாவில் எல்லாரும் பெருமையாக பேசுகிற ஒரு நாள் வரும். அப்போ வரும் பொழுது நான் தான் காரணம்னு சொல்ல, கண்டிப்பாக டிரான்ஸ் இந்தியா அதில் ஒரு காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைரக்ட் செல்லிங் தான் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நான் பிறக்கும்போதே கோடீஸ்வரன், பிறக்கும்போதே என் வீட்டில் 2 கார் இருந்தது. அதனால் நான் சம்பாரிச்சு தான் இன்னொரு தொழில் பண்ணி தான் நான் சம்பாரிச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை. வாடகை வருமானம் அது இது எங்கள் அப்பா எல்லா செட்டப் எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஆனாலும் ஒரு தர்ஸ்ட் எனக்கு வந்து என்னோட ரோல் மாடல் வந்து எங்கள் அப்பா. அப்போ எல்லாருக்கும் எங்கே ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாலும், ஒரு இளவுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஏன்டா எல்லாத்துக்கும் இப்போ பெரியப்பா வருவார் கூட, எங்கள் மாமா வருவார் கூட, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற மரியாதைக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணதில், அவர் 0லிருந்து வந்தவர், சொன்ன வார்த்தை தவறாதவர். எங்கிட்ட எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், பிஸ்னஸில் கருப்பு வெள்ளை 2 கலர் தான், நீ வந்து இருந்தால் தர்றேன், வந்தால் தர்றேன், பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா யூஆர் அன்ஃபிட் ஃபார் பிஸ்னஸ். முடியும்னு சொன்னால் சொன்ன டைமுக்கு கொடு, வார்த்தை காப்பாற்று. அப்போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மைண்டில் இருந்தனால, அப்போ எனக்கு என்னென்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே பெரிய அளவில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், அந்த தொழிலில் எங்கள் அப்பாவோட பெருசாக சாதிக்கணும், இப்படி தான் என்னுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சுங்க. அப்போ இப்படி ரெஜிஸ்டர் ஆகி தான் என்னோடய ட்ராவலே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து படித்து காலேஜ் முடித்த உடனே ஃபஸ்ட்டு கேபிள் டிவி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி டிஷ் ஆண்டனாவே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து கேசட் போட்டு படம் போடுவாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு டிஷ் ஆண்டனா எரெக்ட் பண்ணி, டிஷ் ஆண்டனா எரெக்ட் பண்ணவங்க நான் வந்து கோயம்புத்தூர்,
மெட்ராஸில் டிஷ் ஆண்டனா எரெக்ட் பண்ணி 7 சேனல்ஸ்னு ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் நடத்துனாங்க. அவங்களே ஒரு சேனல் தான் கொடுத்தாங்க. அப்புறம் தான் 2 சேனல் 3 சேனலுக்கு போனாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே டிஷ் ஆண்டனா மட்டும்தான், சினிமா போட மாட்டேன், கேசட்டில் படம் போட மாட்டேன், 3 சேனல் கொடுத்தேன் மிக்சர் வச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் செய்வேன் நான். கேஸ் கார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெட்ரோல் கார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கேஸ் கன்வெர்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தப்போ லொவாட்டோ அண்ட் பிஆர்சின்னு சொல்லி 2 இட்டாலியன் கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு டீலர் ஃபார் தமிழ்நாடு நான் தான். ஆல்கட்டெல் சீமென்ஸ் மொபைல் ஃபோனுடைய ஃபஸ்ட்டு டீலர் கோயம்புத்தூருக்கு நான் தான். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே நான் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், ஆனால் ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது காரணம் எங்கள் அப்பா. ஏன்னா நான் ரெகுலராக செய்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு எங்கள் அப்பாவை என்னால் ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். சின்ன வயசு வேறு, வித்தியாசமாக செஞ்சு தான் பண்ணணும். அப்போ அப்படிங்கிற ஒரு இதில் மாற்றி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 5 பிஸ்னஸுக்கு அப்புறம் தான் ஐ என்கவுண்டர் திஸ் டைரக்ட் செல்லிங் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக நிறுவனம். ஆமாம் சார், இப்போ உங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சு ஒரு 18 ஆண்டுகள் ஆச்சு, 18 வயது ஆச்சுன்னீங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு 9 ஆண்டு கால அனுபவம் சொன்னீங்க. அந்த 9 ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் சந்திச்ச மிக முக்கியமான தவறுகள் நீங்கள் என்ன பார்த்தீங்க? டைரக்ட் செல்லிங் இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது கம்பெனி ஆரம்பிச்சா. சார், நான் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த தவறுகள்லாம் நடக்கவே கூடாதுங்கிறது தான். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கம்பெனிகள்னால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நிறுவனத்துக்கு ஒரு கிரீடி இருக்கு. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு தொழில். அதனால தான் நிறைய பேர் ஃப்ளைபை ஆபரேட்டர்ஸ் இந்த பிசினஸ்க்குள்ள இறங்குறாங்க. ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிசினஸ் பண்ற எனக்கு நான் வந்து 10% லாபம் எதிர்பார்த்தா அது நியாயம். நீங்கள் ஏமாந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கீங்கிறதுக்காக உங்களை நான் ஏமாத்துனா அது வந்து தப்பு. நீங்கள் கொடுக்குற தயாராக இருக்கீங்கிறதுக்காக என்னோட 10% நான் 40% மாற்றினேன்னா கிரீடினஸ் தான் பிரச்சனையே. எல்லா நிறுவனங்களுக்கும் ஓடிட்டு போகிற எல்லா நிறுவனங்களுக்கும் அதான் பிரச்சனை. நான் ஒரு 3 நிறுவனங்களுக்கு அதான். ஆமாங்க. நான் டிரான்ஸ் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நிறுவனத்தில் இருந்தாங்க. 3 நிறுவனத்துலேயும் நான் ஃபேஸ் பண்ணது வேறு பிரச்சனை. ஒரு நிறுவனம் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, ஒரு நிறுவனம் ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லை, ஒரு நிறுவனம் இந்த மாதிரி கிரீடியாக இருக்குது. நான் ஒவ்வொரு நிறுவனத்துலேருந்து ஒரு வேறு நிறுவனத்துக்கு வந்ததுக்கே காரணம் இதுதான். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போகிறோம். இவங்க இது தப்பு, அப்போ நீ இங்கே இருந்தால் நமக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கிற தப்பை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுபவம் கிடைக்குது. அங்கேருந்து இன்னொரு பக்கம் போகிறோம். அங்கேருந்து அனுபவம் கிடச்சி திருப்பியும் அப்போ தான் யோசித்தோம், சரி தவறு இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம கொண்டு போகணும்னா கொண்டு போக முடியும், தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கொண்டு போக முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் அன்னைக்கு வந்து என்னுடைய டீமில் 3000 பேர் இருந்தாங்க. 3000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னோட டீமில் இருந்தாங்க. அந்த 3000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கம்பெனியை நம்புறதை விட அதிகமாக என்ன நம்புறாங்க. ஏன்னா கம்பெனிக்காரங்க யாரும் முன்னாடி நின்று வந்து அந்த 3000 பேர்கிட்ட பேசலை. ஆனால் அந்த 3000 பேர் முன்னாடி நின்று இந்த பிஸ்னஸ் என்ன, இந்த பிஸ்னஸோட எதிர்காலம் என்ன, இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்ற முடியுங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப்போ நான் பேசின வார்த்தைகள் பொய்யாகக்கூடாது. அப்போ இன்னொரு நிறுவனத்துக்கு போகணுமா அப்படின்னா, இன்னொரு நிறுவனத்துக்கு போய் அங்கே இன்னொரு அனுபவம் கிடச்சி இன்னொரு தப்பை கண்டுபிடிச்சேன்னா அதை சரி செய்யறதுக்கு அவன் பண்ண மாட்டான். அப்புறம் என்னால் பண்ண முடியாது. அப்போ இன்னொரு நிறுவனத்துக்கு ஓடணும். ஸோ தவறு இல்லாமல் ஒரு நிறுவனத்தை கொண்டு போகணும்னா அந்த நிறுவனம் என்னோட தான் இருக்கும். நம்மளே ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆரம்பிக்கிறவங்க தான் டிரான்ஸ் இந்தியா உருவாச்சுங்க 2008. சில பேர் வந்து நான் வந்து டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தயங்குறாங்களே. நல்லா இருக்காங்க, அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, அதன் மூலிமா வாழ்வாதாரம் வருது, நீங்கள் சொன்ன நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இதை மறைக்கிறதுக்கான காரணம் இன்னும் அங்கீகாரம் இல்லாத ஒரு தொழிலாக பண்ணுறவங்களே நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த புரிதல் இன்னும் இல்லை. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் அதை பற்றி சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த அனுபவம் வந்து நிறைய இருக்குங்க. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளியூரில் வந்து வேலை தேடி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க நம்ம பிஸ்னஸை என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. சரி நல்லா இருக்குன்னு சொல்லி செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க சொந்த ஊருக்கு லீவுக்கு போனாங்கன்னா, தீபாவளி பொங்கலுக்குன்னு போனாங்கன்னா, இங்கிருந்து யார் கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஃபோனில் பேசினா இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அங்கே அவங்க வீட்டில் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக என்னமோ கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி, இது என்னமோ தவறான ஒரு தொழில் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெருசாக ஜெயிக்கவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் 100% புரிதல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன் அவங்ககிட்ட இருக்கணும், உழைப்பு இருக்கணும். உங்களுக்கான மன நிறைவுங்கிறது என்ன இந்த 18 வருட அனுபவத்தில் உங்களுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பிச்சு? சார் உண்மையாகவே இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிற நிறுவனத்தை தொடங்கி நான் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லாத நாளும் இல்லை, நிமிஷமும் இல்லை. உண்மையாக நான் ஒன்றும் திறமசாலியெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இந்த நிறுவனம் டிரான்ஸ் இந்தியா. இந்த நிறுவனத்துக்குள்ளே நான் வந்தனால தான் இன்றைக்கி நான் தப்பித்தேன். இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் வாழுது. ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியாதுங்க, ஒரு டாக்டரை உருவாக்க முடியாதுங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் எத்தனை தொழிலதிபர்கள் வேணாலும் உருவாக்க முடியும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 97% மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பொருளாதாரம் தான். அந்த பொருளாதார பிரச்சனைக்காகத்தான் அத்தனை பேரும் ஒரு வாய்ப்போ வேலை என்னமோ ஒன்றை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கையில் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு லேடி எங்கள் கம்பெனியில்
கோவிட் டைமில் வீட்டில் பிரச்சனையாகி புருஷன் வீட்டு விட்டு துரத்தி விட்டு ரொம்ப ஒரு சிரமத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ் இந்தியாவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு என்னை பார்க்குறக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், அவங்க அம்மாவுக்கு ஒரு 65-66 வயசு இருக்கும். வந்தோன்னே முதல்ல என் கால் விழுது வராங்க. விடலை, அது வேறு விஷயம், நான் அனுமதிக்கலை. பட் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் வர வேண்டிய விஷயமே இல்லைங்க. அவங்களுடைய சந்தோஷம். இப்போ ஒருத்தர் வேலை செய்கிற ஆஃபீஸில் முதலாளி வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க, அது வந்து கட்டாயத்தில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் இப்போது என்னை பார்த்தா வந்து அவங்க வந்து பெருமைக்கு இல்லைங்க, இதுதான் உண்மை, சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் அதுதான் அவங்க உண்மையாக நினைக்கிறாங்க. ஏதோ தே வர்ஷிப் மீ. இதுக்கு நான் காரணமே இல்லை, இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் காரணம். இது முன்னாடியே இந்த கேள்வி கேட்டுக்கணும் சார். இப்போ இவ்வளோ நீங்கள் எமோஷனலாக சொன்னதுனால இந்த கேள்வி இப்போ கேட்குறேன். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் பிடிக்கிற வேலையா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குல்ல, உண்மையிலே ஆள் பிடிக்கிற வேலையா சார்? உலகத்தில் ஆள் பிடிக்காமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது சார். கரெக்டு சார். இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாங்க சார். எதுக்காக சார் அந்த விளம்பரம் பண்ணுறாங்க? மக்கள் வந்து பார்க்கணும். தியேட்டருக்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு நான் சொன்ன ஒத்துக்குவீங்களா? இன்றைக்கி வந்து ஜுவல்லரி கடைக்காரங்க முழு பக்கம் விளம்பரம் பண்ணுறாங்க அக்ஷய திருதியை முன்னிட்டு. அவங்க கடைக்கு ஆள் தானே பிடிக்கிறாங்க. அவங்க ஆள் பிடிச்சா தப்பு, டைரக்ட் செல்லிங்கில் நாங்கள் ஆள் பிடிச்சா தப்பு இல்லையா? அவங்க எல்லாருமே 1-to-1 வரது இல்லை, நாம தானே 1-to-1 போகிறோம். ஏன்னா அவங்க விளம்பரம் பண்ணி பிராண்ட் அம்பாசிடர் காசு கொடுத்து ஆளை கூப்பிடுறாங்க. செலவு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரையுமே நாங்கள் பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறோம். சார், இது ஆள் சேர்த்துற தொழிலா அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 வித்தியாசம் இருக்குங்க. ஆள் சேர்த்துறதன் மூலமா லாபம் கிடைச்சா அது தவறு. ஓகே, பொருள் விற்கிறது மூலமா லாபம் கிடைச்சா சரி, கரெக்ட். ஆளை சேர்த்துறதுக்காக இந்த தொழில் பண்ணலைங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த வாய்ப்பில் அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க, அந்த பொருள் மூலமா எனக்கு லாபம் கிடைக்குது. ஸோ பொருள் விற்பது தான் அதோடைய இதை தவிர ஆளை சேர்த்து விட்டா உனக்கு பணம் கிடைக்குங்கிற கான்செப்ட் தட்ஸ் வெரி ராங். தட் இஸ் அகெயின்ஸ்ட். அது வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பிரமிட் ஸ்கீம். முன்னாடியே கொண்டு அங்கே விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம் சார். நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிரான்ஸ் இந்தியாவோட சேர்மேன் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மோகன்ராஜ் சாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நம்மளுக்கு இயல்பாக ஒரு ஆர்வம் இருக்குல்ல. உடனே கூகுளில் போய் நம்ம வந்து கூகுள் ஆண்டவன் உதவி தேவைப்படுறான்ல நமக்கு, உள்ளே போய் பார்த்தா எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்ன எல்லாருமே நல்ல கமெண்ட்டாக போட போகிறாங்க, கண்டிப்பாக கீழே இருக்கவும் செய்யும். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறீங்க, இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்கிறீங்க, நிறுவனத்துக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க, அதுக்கு முன்னாடி 9 வருஷம் அனுபவம் இருக்குங்கிறீங்க. ஆனால் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுங்கிறது அந்த டைமில் அவருடைய எமோஷன், அந்த செகண்ட் எமோஷன். ஓகே, அப்போ அந்த செகண்ட் எமோஷன் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தேங்கிறீங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவர் ஏமாத்திட்டாரு, ஆமாம், வேலை வாய்ப்புன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு, அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது தொழில் வாய்ப்பு, இந்த பிஸ்னஸில் பொருள் வாங்கினா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த கம்பெனி என்னை ஏமாத்திருச்சு. இதில் கம்பெனி ஏமாத்தலை, சொன்ன ஆளுங்களை அவர் தப்பாக இன்வைட் பண்ணிட்டார், அவர் தப்பாக கூப்பிட்டார் அவர். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சார் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தில் டிமானிட்டைசேஷன் நடந்ததுங்க. டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது அது ஒரு தனிநபருடைய முடிவு அல்ல, அதுக்கு ஒரு பேனல் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. டோல்கேட்டில் டோல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டோல் சார்ஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தனிநபர் எடுக்கிற முடிவு அல்ல, எல்லாரும் எடுக்கிற முடிவு. அதுக்கு ஒரு பேனல் வச்சு எதனால் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வச்சு ஒரு முடிவு பண்ணி அதை பாஸ் பண்ணி தான் அதை செய்கிறாங்க. ஆனால் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம யாரை திட்டுறோம்? பிரைம் மினிஸ்டர் திட்டுறோம். அது மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த தவறுக்கு காரணமாக இருந்த அந்த நிறுவனத்தை தான் ஃபஸ்ட்டு பேரை சொல்லுவாங்களே தவிர அவரை டைரெக்டாக ஏமாத்தின அவருடைய ஃப்ரெண்டுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. கம்பெனி என்னை ஏமாத்திடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. கேட்டால் அந்த ஃப்ரெண்டே நானும் அப்படி தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி கூட சமாளிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்துங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை வெளியெடுக்கிறதுக்கு 1000 மெத்தட்ஸ் கூட இருக்குங்க இன்னைக்கு. ஆனால் அதை நாங்கள் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்யவே மாட்டோம். இந்த கேள்வி வரட்டுங்கிறதுக்காகவே செய்ய மாட்டோம். எங்களுடைய ட்ரைனிங் செஷனில் ஒரு நபர் ஏன் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட்டே பண்ணுறோம். அந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தியாவது அவங்க கீழே புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு நபர் உள்ளே வரும்போது எமோஷனில் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் போய் நம்ம பண்ண கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுவார். என்னடா அது நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்பார். கேட்கும்போது யூ டாக் டு ஹிம், யூ டீச் ஹிம் வாட் இஸ் டைரக்ட் செல்லிங். என்ன பொருள் வாங்கி விற்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் பணம் கட்டினீங்க, பொருள் வந்துருச்சு,
பொருளோட விலை, குவாலிட்டி திருப்தியாக இருக்குது. பில் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி இருக்கா? இருக்குது. உங்களுக்கு ஐடி நம்பர் வந்துருச்சா? வந்துருச்சு. பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்கள் பேர் வருதா? எல்லாம் இருக்கா? கரெக்டு. நீங்கள் பொருள் விற்றா உங்களுக்கு கமிஷன், நீங்கள் விற்றீங்களா? விற்றா கமிஷன் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. இதில் ஏமாத்துறதுக்கு எங்கே இடம் இருக்குது சார்? இன்னும் இந்த ஏமாத்துற விஷயம் வர்றதுனால நான் சொல்கிறேங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுடைய டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சருக்கு மிகப்பெரிய பலங்க. ஏன்னா எந்த ஒரு தொழிலையுமே நம்ம டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். டைரக்ட் செல்லிங்கில் டேக்ஸ் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே சிஸ்டமைஸ்ட் ரெக்கார்டு. நீங்கள் வாங்குற பொருளுக்கு நான் உங்களுக்கு பில் ரைஸ் பண்ணால் தான் வித்த எனக்கு கமிஷனே வரும். அப்போ நான் உங்களுக்கு பில் இல்லாமல் விற்க முடியாது. ஆமாம், அப்போ நான் பில் போடாமல் உங்களுக்கு பொருள் விற்க முடியாது. பில் போடாமல் பொருள் விற்கலைன்னா பில் போடாமல் பொருள் வாங்க முடியாது. பில் போடாமல் பொருள் வாங்கலை அப்படின்னா நான் எங்கே பிளாக் ஜென்ரேட் பண்ணுறேன்? நான் இது சம்மந்தமாக சர்ச் பண்ணி பார்த்தப்ப 2025 வந்து டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்குடைய growth லெவல் வந்து 64,500 crore சொல்கிறாங்க. ஆமாங்க, 64,500 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன்னா நீங்கள் அந்த ரிசர்ச்சில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 23 கம்பெனியோடைய லிஸ்ட்டு தான் அதில் இருக்குது. அந்த 23 கம்பெனியை ஸ்டடி பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி அதை இது சொன்னது வந்து 2019 அந்த ரிப்போர்ட் வந்தது. அதுலெல்லாம் டிரான்ஸ் இந்தியாங்கிற பேரே இல்லை. அப்போ டிரான்ஸ் இந்தியாங்கிற நிறுவனம் இன்றைக்கி நாங்கள் 300 கோடி தாண்டி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்போ எங்களோட 300 கோடி எங்கே? இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த 10 கம்பெனியோட 3000 கோடி எங்கே? ஸோ அந்த 64,500 crores அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் a வெரி ஸ்மால் ஃபிகர். சார் இன்னொன்று சார், டைரக்ட் செல்லிங்கில் இப்போ நானே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா மினிமம் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணுங்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ். அதெல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸில் சொல்கிறாங்களா? நீ வந்தேன்னா எனக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கணும், 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கணும், அப்படி இருக்கா சார்? கவர்மெண்ட் நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா பொருள் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். இப்போ நீங்கள் பொருள் வாங்கினா தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும்னு சொன்னால் தப்பு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் தான் பொருளை விற்று அதன் மூலமாக சம்பாதிக்க முடியும். அது கரெக்ட். அது மாடல், ரெகுலர் மாடல். எஸ். அப்போ நீங்கள் வந்து அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா யார் வேணாலும் வந்தால் சைன் அப் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடலாம். அப்போ நான் கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நான் என்ன எலிவேட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பொருளையாவது நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கணும் சார். ஏன்னா பொருள் வாங்கினா தானே நீங்கள் பொருளை தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ தான் நீங்கள் அந்த பொருளை போய் விற்கவே முடியும். உண்மையாக இருக்கும். அதுக்காக சார் இப்போ வந்து 2021 இந்தியன் கவர்மெண்ட் வந்து டைரக்ட் செல்லிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஆமாங்க. 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. ஆனால் ஏன் இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது? அது என்ன முயற்சிகள் அரசாங்கம் எடுக்குது? இப்போ 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸில் ரூல்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னேன். 2017 கைட்லைன்ஸ் வந்துச்சுங்க. 2021 அது ரூல்ஸாக மாறுச்சுங்க. அந்த ரூல்ஸ் 2021 வந்த ரூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் 2023 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு. ஓகே. அப்போ இந்த அவேர்னஸ் இன்னும் கவர்மெண்ட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் தானே பீப்புளுக்கு போகணும். இப்போ இவங்க கிட்ட ரூல்ஸ் இருக்கு, ஆனால் அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இப்போ எல்லா பக்கமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணுது. ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு போன February மாதம் 19 கேரளா கவர்மெண்ட் வந்து 5500 பேர் பப்ளிக்கை கூப்பிட்டு கேரளா கவர்மெண்ட்டுடைய சீஃப் மினிஸ்டர் சீஃப் கெஸ்ட்டாக வந்து அதில் அட்ரஸ் பண்ணாருங்க. ஸோ அந்த எப்படி டைரக்ட் செல்லிங்னா என்ன, இதில் இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷன் ப்ரோக்ராம். அப்போது அதோடைய ஸ்டெப்பை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் FDSAன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஃபோரம் இருக்குது. ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லர்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு ஃபோரம் இருக்குது. அந்த ஃபோரம் மூலமாக வி ஹவ் டைட் அப் வித் ஷூலினி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேஷில். நாங்கள் அப்போ அவங்ககிட்ட இருந்து கண்டென்ட், ஏன்னா ஏன் ஒய் ஷூலினி யூனிவர்சிட்டினா இந்தியாவிலேயே ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஷூலினி யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் MBA ஃபார் டைரக்ட் செல்லிங் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அப்போ அவங்ககிட்டேருந்து கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்டேருந்து ஃபேக்கல்ட்டியை வர வச்சு நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன ஊர்கள்லேயும் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக தமிழ்நாட்டில் ஜெய்ப்பூரில் ஆல்ரெடி பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் 24 மெட்ராஸில் நடந்ததுங்க. நம்ம மினிஸ்டர் சக்கரபாணி ஐயாவை தான் தலைமை தாங்கி ப்ரோக்ராம் நடத்தினாருங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லா பக்கம் கண்டக்ட். டைரக்ட் செல்லிங்னா என்ன, மக்கள் அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் நடந்துருக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. கண்டிப்பாக சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.